அந்த இரத்தத்திலேயே உங்கள் உடல் நலனின் ரகசியம் மறைந்திருக்கிறது என்பது உங்களுக்கு தெரியுமா? ஆம், தற்போது விஞ்ஞானிகள் மாதவிடாய் இரத்தத்தை ஒரு சக்தி வாய்ந்த மருத்துவ கருவியாக பார்க்க தொடங்கியுள்ளனர். இதன் மூலம் எண்டோமெட்ரியோசிஸ் மட்டுமல்ல, நீரிழிவு, தைராய்டு, புற்றுநோய் உட்பட பல நோய்களை கண்டுபிடிக்கலாம் என நம்புகின்றனர். இந்த மாதவிடாய் இரத்தம் எப்படி மருத்துவத்தை மாற்றப் போகிறது என்பது குறித்து இந்த காணொளியில் பார்க்கலாம். எண்டோமெட்ரியோசிஸ் என்பது ஒரு சிக்கலான நோயாகும். இது உலகெங்கிலும் உள்ள பல பெண்களை அவர்களின் முதல் மாதவிடாயின் தொடக்கம் முதல் மாதவிடாய் நிறுத்தம் வரை இனம் அல்லது சமூக நிலை வேறுபாடின்றி பாதிக்கிறது. இது மாதவிடாய் ஏற்படும் திருநர் ஆண்கள் மற்றும் இருபால் அல்லாத நபர்களையும் பாதிக்கலாம். எண்டோமெட்ரியோசிஸ் உள்ளவர்களுக்கு மாதவிடாயின் போது கடுமையான வலி ஏற்படுவதோடு அதிக மாதவிடாய் இரத்தப்போக்கு, நாள்பட்ட இடுப்பு வலி, கருவுறாமை, வயிற்று உப்புசம், குமட்டல் ஆகியவற்றால் பாதிக்கப்படுகின்றனர். இதனை NCBI-யின் ஆய்வறிக்கை உறுதிப்படுத்தியுள்ளது. இந்த எண்டோமெட்ரியோசிஸ் உலகளவில் இனப்பெருக்க வயதுடைய பெண்களில் 19 கோடி பெண்களுக்கு இருப்பதாகவும் அந்த ஆய்வு கூறுகிறது. அதாவது 10இல் ஒரு பெண்ணுக்கு இந்த நோய் ஏற்படுகிறது. எண்டோமெட்ரியோசிஸ் பாலுறவு, குடல் இயக்கம், சிறுநீர் கழித்தல், மனநலன் ஆகியவற்றையும் பாதிக்கலாம் எனவும் அந்த ஆய்வறிக்கை சுட்டிக்காட்டுகிறது. எண்டோமெட்ரியோசிஸுக்கான காரணங்கள் இன்னும் கண்டுபிடிக்கப்படவில்லை. வளர்ந்து வரும் ஆராய்ச்சிகள் எண்டோமெட்ரியோசிஸ் நோய் எதிர்ப்பு மண்டலத்தின் சீர்குலைவுடன் தொடர்புடையது என்று தெரிவிக்கின்றன. எண்டோமெட்ரியோசிஸ் உள்ளவர்களுக்கு லூப்பஸ், மல்டிபிள் ஸ்க்லீரோசிஸ் மற்றும் அழற்சி குடல் நோய் போன்ற நோய் எதிர்ப்பு மண்டலம் சார்ந்த பிற நோய்கள் அதிக அளவில் காணப்படுகின்றன. ஆனால் மிகவும் கொடுமையான விஷயம் என்னவென்றால், இந்த நோயை கண்டுபிடிக்க சராசரியாக 5 முதல் 12 ஆண்டுகள் ஆகலாம். இதை உறுதி செய்வதற்கு லாப்ரோஸ்கோபி என்ற மருத்துவ முறை தேவைப்படுகிறது. அதில் ஒரு சிறிய கேமரா சொருகப்படுகிறது என்று நெக்ஸ்ட்ஜென் ஜேனின் இணை நிறுவனரும் தலைமை நிர்வாகியுமான ரிதி த்ரியால் கூறுகிறார். இது அறுவை சிகிச்சையை விட விரைவான, மலிவான, அதே நேரத்தில் குறைவாக உடலுக்குள் ஊடுருவக்கூடியது என்று உறுதியளிக்கப்படுகிறது. ஒரு பெண்ணின் எண்டோமெட்ரியோசிஸ் பாதிப்பையும் தாண்டி பல விஷயங்களை இது வெளிப்படுத்தக்கூடும் என்று நம்பப்படுகிறது. மாதவிடாய் இரத்தம் சாதாரண இரத்தம் இல்லை. அதில் புரதங்கள், ஹார்மோன்கள், பாக்டீரியா, கருப்பை செல்கள் என பல உள்ளன. உமிழ்நீர் அல்லது வழக்கமான இரத்தத்தில் கிடைக்காத 385 தனித்துவமான புரதங்கள் இதில் உள்ளதை ஓர் ஆய்வு கண்டறிந்துள்ளது. கர்ப்பப்பையை பாதிக்கும் எந்த ஒரு நிலைமையையும் கண்டறிய மாதவிடாய் இரத்தத்தை பயன்படுத்தலாம். அவற்றில் பல விஷயங்கள் உள்ளன என்று அமெரிக்காவில் உள்ள நார்த்வெல் ஹெல்த் நிறுவனத்தில் இருக்கும் ஃபீன்ஸ்டீன் மருத்துவ ஆராய்ச்சி மையத்தின் இனப்பெருக்க உயிரியலாளர் கிறிஸ்டின் மிட்ஸ் கூறுகிறார். எண்டோமெட்ரியோசிஸ் உள்ளவர்களுக்கு கருப்பை எதிர்ப்பாற்றல் செல்கள் குறைவாக இருக்கின்றன. கருப்பையை சரி செய்யும் செல்களில் அதிக அழற்சி அறிகுறிகள் காணப்படுகின்றன. PCOS, தொடர்ச்சியான கருச்சிதைவு போன்றவற்றுடன் தொடர்பு இருக்கிறது. நீரிழிவு நோயில் மாதவிடாய் இரத்தத்தில் உள்ள சர்க்கரை அளவு உடலின் மற்ற பகுதிகளுடன் ஒத்துப்போகிறது. மேலும் HPV வைரஸ் கண்டறிவதில் பாரம்பரிய பேப்ஸ்மியர் சோதனையை விட மாதவிடாய் இரத்தம் மிகவும் சிறப்பாக செயல்படுகிறது என்று தாய்லாந்து ஆய்வு நிரூபித்துள்ளது. 2024இல் அமெரிக்க FDA ஒப்புதல் அளித்த முதல் மாதவிடாய் இரத்த சர்க்கரை சோதனை வீட்டிலேயே செய்யக்கூடிய கியூபேட் பரிசோதனை மாதவிடாய் இரத்தத்திலிருந்து நீரிழிவை கண்டறியும் என்கிறது. மெட்ஸ் 2027ஆம் ஆண்டு வாக்கில் வீட்டிலேயே சோதனை செய்து கொள்ளக்கூடிய பரிசோதனை கருவியை சந்தைப்படுத்த அமெரிக்க உணவு மற்றும் மருந்து கட்டுப்பாட்டு அமைப்பிடம் ஒப்புதலுக்கு விண்ணப்பிக்கலாம் என்று நம்புகிறார். அதே நேரத்தில் நெக்ஸ்ட்ஜென் ஜேன் ஆய்வாளர்கள் மாதவிடாய் இரத்தத்தை வேறு வழியில் ஆய்வு செய்து வருகின்றனர். ஒரு பெண்ணுக்கு எண்டோமெட்ரியோசிஸ் இருக்கிறதா என்பதை காட்டக்கூடிய பயோமார்க்கர்ஸ் எனப்படும் சிறப்பு உயிரியல் அறிகுறிகளை தேடுவதற்காக மாதவிடாய் இரத்தத்தில் இருந்து mRNA-வை சேகரித்து பகுப்பாய்வு செய்கிறார்கள். இதுவரை எண்டோமெட்ரியோசிஸ் உள்ள பெண்களுக்கும் இல்லாதவர்களுக்கும் இடையே உள்ள வித்தியாசத்தை மருத்துவர்கள் தெளிவாக கூற உதவும் பல குறிப்பான்களை கண்டறிந்து இருப்பதாக ஆய்வாளர்கள் கூறுகின்றனர். இந்த முடிவுகளை உறுதிப்படுத்த எண்டோமெட்ரியோசிஸ் உள்ள நூற்றுக்கணக்கான பெண்களை உள்ளடக்கிய ஒரு பெரிய ஆய்வு இப்போது அமெரிக்காவில் நடைபெற்று வருவதாக ஆராய்ச்சியாளர் ரிதி த்ரியால் கூறுகிறார். வரும் காலத்தில் தைராய்டு, முடக்குவாதம், லூப்பஸ், மல்டிபிள் ஸ்க்லீரோசிஸ், பாலியல் தொற்று நோய்கள்,
கருப்பை வாய் புற்றுநோய் என பல நோய்களும் மாதவிடாய் இரத்தம் மூலம் கண்டறிய ஆய்வு மேற்கொள்ளப்பட உள்ளதாக ஆய்வாளர்கள் தெரிவிக்கின்றனர். இவை போன்ற மிக முக்கிய தகவல்கள், செய்திகள் அனைத்தையும் உடனுக்குடன் அறிந்து கொள்ள எம்மோடு இணைந்து கொள்ளுங்கள். இப்பொழுது எம்மை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் அல்லது ஃபாலோ செய்யுங்கள். உடனுக்குடன் தகவல்கள் உங்கள் விரல் நுனியில். இந்த காணொளியில் நீங்கள் பலன் பெற்றது போல மற்றவர்களும் பலன் பெற உங்களுடைய உறவினர்கள், நண்பர்கள் அனைவருக்கும் இந்த காணொளியை பகிருங்கள். மீண்டும் மற்றொரு காணொளியில் நாம் இணைந்து கொள்வோம். நன்றி, வணக்கம்.